சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்போ கேள்வி பதிலுக்கான பதில நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. இன்னைக்கு தேதி 3/1/2019. மீனா குமாரிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, நீங்க எந்த ஊருன்னு. நான் மதுரைப்பா. கீதா சுனில்குமாருங்கிறவங்க கேட்டிருக்காங்க, அவங்க பிரசவமாகி 2 மாசம் ஆகுதான். அந்த தொப்பை குறையிற கஷாயம் குடிக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. குடிக்கலாம்ப்பா. தாமோதரன் கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, கசகசா ஜாதிக்காய் லேகியம் நான் யூடியூப்ல போட்டிருக்கேன், அதை பார்த்து கேட்கறாங்க. அது செஞ்சா கொஞ்ச நாள்லயே ஒரு மாதிரி ஆயிடுது, ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாமான்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் சொதப்பலா தான் வருது, சரியா வரல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, அதே இதை நீங்க தூளா பண்ணி வச்சுக்கோங்க. கசகசா ஜாதிக்காய் அந்த வெல்லம், அதுக்கான அளவு வெல்லம் சொல்லியிருக்கேன்ல, அது 3ஐயும் கசகசாவையும் ஜாதிக்காயும் வறுத்து பொடி பண்ணிக்கோங்க. அப்புறம் லாஸ்டா வெல்லத்தை பொடி பண்ணிக்கோங்க. எல்லாம் கலந்து வச்சுக்கிட்டு காலையில 1 டீஸ்பூனு, சாயந்தரம் 1 டீஸ்பூனு நெய்யில கலந்து சாப்பிட்டுக்கோங்கப்பா. நீங்க லேகியம் செய்ய வேண்டாம். சந்தியா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, என் பேர் சந்தியா, நான் 6 மாசம் கர்ப்பமா இருக்கேன். எனக்கு வயிறே தெரியல, உள்ள பேபியோட குரோத் கம்மியா இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு, நான் என்ன சாப்பிடன்னு கேட்டிருக்காங்கப்பா. 6 மாசத்துலயே உங்களுக்கு பேபி வயிற்றுக்குள்ள இருக்கும்போது லேசா ஒரு அசைவு, இப்படிங்கிற மாதிரி ஒரு அசைவு தெரியும்ப்பா. நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். பேபியோட குரோத்ல ஒவ்வொருத்தருக்கும் வயிறு சின்ன வயிறா இருக்கும். ஒருவேளை ஆம்பளை பிள்ளையா இருந்தா கூட வயிறு சிறுசா இருக்கும், பொம்பளை பிள்ளைனா தான் கொஞ்சம் சட்டி மாதிரி வயிறு பெருசா இருக்கும். அதனால நீங்க ஒவ்வொருத்தருக்கு வயிறு தெரியும், ஒவ்வொருத்தருக்கு தெரியாதுப்பா. அதெல்லாம் குழந்தையெல்லாம் எல்லாம் குரோத்தாத்தே இருக்கும். 6 மாசத்துல இருந்து நம்ம இன்னும் வேணும்னா கூட நல்லபடியா நம்ம வளர்த்துக்கலாம். நல்லா சாப்பாடு சாப்பிடுங்க. காலையிலேயே நல்லா காய்கறி, பருப்பு, கீரை எல்லாமே காலையிலே சாப்பிடுங்க. நல்லா உங்களுக்கு ஜீரணமாகும். மத்தியானத்துல மட்டனு, மீன் எதா வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். நல்லா ஹெவியா சாப்பிடுங்க. முட்டை சாப்பிடுங்க. பருப்பு புரோட்டீன் உள்ள, உங்களுக்கு பாப்பா நல்லா வெயிட்டா வேணும்னா புரோட்டீன் உள்ள பருப்பு, பயிர் வகையெல்லாம் நல்லா சேர்த்துக்கலாம்ப்பா. ஈவினிங் டைம்ல நீங்க ஏதாவது ஒரு பயிர் டெய்லி சுண்டல் வச்சு சாப்பிடுங்க. மீனெல்லாம் 6 மாசத்துல நல்லா சாப்பிடலாம். அப்போ மீன் நல்லா சாப்பிட்டீங்கன்னா அதுல குறப்பிரசவம் ஆகிறவங்களுக்குலாம் அந்த மீன் சாப்பிட்டா ஆகாம தடுத்துரும். அந்த மீனே சேர்க்காம இருக்கவங்களுக்குலாம் அந்த ஒமேகா 3ங்கிற ஒரு சத்து இந்த குறப்பிரசவம் ஆகிறத தடுக்குது. நல்லா ஃபுல்லா கரெக்ட் டயத்துக்கு அவங்க பிரசவம் ஆகிறதுக்கு வழிவகுக்கும்ப்பா இந்த மீன் சாப்பிட்றது. மீன் அடிக்கடி சாப்பிட்டுக்கோங்க. நீங்க சைவமா இருந்தா பருப்பு, இந்த ஆளி விதையை போட்டு அதை பொடி, இட்லி பொடி மாதிரி கூட தயார் பண்ணி வச்சுக்கலாம். இல்லாட்டி இந்த ராகி மாவு கூட சேர்ந்து களியா கட்டி அதை ஒரு மூடமான வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்துக்கலாம்ப்பா. பால் நல்லா 2 நேரம் குடிங்க, காலையிலையும் சாயந்தரம் பால் குடிங்க. மாதுளம்பழம் கட்டாயம் நீங்க டெய்லி 1 சாப்பிட்டாகணும்ப்பா. மாதுளம்பழம் 1 சாப்பிடுங்க. நல்லா ரத்த ஊற்றி. பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க. டாக்டர்களே கொடுப்பாங்க கால்சியம் டேப்லெட்ஸ், இந்த அயன் டேப்லெட் எல்லாம் கொடுப்பாங்க, அதையும் சாப்பிட்டுக்கோங்க. இது ராகியில புட்டோ களியோ ஏதாவது செஞ்சு அது ஊடமான வாரத்துக்கு 1 நாளாவது சாப்பிட்டுக்கோங்க. இப்படி சாப்பாட்டுல நம்ம வந்துக்கலாம். வயிறு பெருசாலன்னு கவலைப்படாங்க. ஒவ்வொரு அமைப்பு, ஒருத்தருக்கு அமைப்பு அப்படி இருக்கும். போட்டோ லெமனா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்கப்பா, பாட்டி சத்தமா பேசுங்கன்னு. பேசுற அளவு இவ்வளவுதான். ஒருவேளை உங்க இது சரியில்லையோ, எங்க வீடியோ சரியில்லையோ என்னன்னு தெரியல. கூடிய மட்டும் நான் சத்தமா பேச முயற்சி பண்றேன்ப்பா. ஐ லவ் நேச்சர் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, அவங்க தங்கச்சி 3 மாசம் கர்ப்பமா இருந்தாங்களாம். இருக்கும்போது தண்ணி ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி அபார்ட் பண்ண வச்சுட்டாங்களாம் டாக்டருங்க. எதுக்கு தண்ணி ஜாஸ்தியா இருக்கு, அது என்ன விவரம்னு என்கிட்ட கேக்குறாங்க. ஒவ்வொருத்தர் உடம்பு பாருப்பா, அவங்களுக்கு உடம்புலயே நீர்ச்சத்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்திருக்கலாம். அப்படியாப்பட்டவங்க என்ன செய்யணும், ஆரம்பத்திலேயே நமக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னா நீர்ச்சத்து கைகாலெல்லாம் ஒரு மாதிரி வீங்குது செய்யுது, நீர்ச்சத்து ஜாஸ்தியா இருக்கும் மாதிரி ஒரு டாக்டர் முதலே சொன்னாங்க வச்சாங்கன்னா, நீங்க சொரக்காயை டெய்லி பயன்படுத்துங்கப்பா. எப்படியாவது சொரக்காய் கூட்டோ, சொரக்காய் சாம்பாரோ, சொரக்காய் ஜூஸோ ஏதாவது குடிச்சு அந்த சொரக்காயெல்லாம் நல்லா சாப்பிட்டீங்கன்னா நல்லா நீர் போகும். பார்லி அரிசி சாப்பிட்டீங்கன்னா நீர் போயிடும், நீர் பிரச்சனை இருக்காது. அப்படி ஒவ்வொருத்தருக்கு நீரே இல்லாத அளவுக்கு ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கணுங்கிற அளவுக்கு ஆகும். இந்த பொண்ணுக்கு நிறைய இருந்திருக்கு போல. ஒருத்தர் உடம்போட நேச்சர் தான் பாது.
அனிபெல்லா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, பித்த நீர் குறையறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு. பித்தம் குறையணும்னாப்பா நீங்க நல்லா தூங்கணும்ப்பா. தூக்கமே கிடக்கூடாது. நல்ல தூக்கம் தூங்கினாலே உங்களுக்கு அந்த பித்த பிரச்சனை வராது. தூக்கம் கெட்டா கல்லீரலை பாதிக்கும். கல்லீரலை பார்த்தா கல்லீரலை பாதிச்சா பித்தம் நிறைய அதிகமாகும். அதனால உங்களுக்கு மயக்கம், கிருகிருப்பு இதெல்லாம் வரும். மஞ்சளாக வாந்தியெல்லாம் எடுப்பாங்க. அதனால நீங்க இந்த பித்தம் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் தூங்கிடுங்க. வாரத்துக்கு ஒரு 50 இஞ்சியை வாங்கி தோலெல்லாம் சீவிட்டு தட்டி அதை நல்லா தட்டணும். தட்டி சாறு எடுக்கணும். சாறு எடுத்து கொஞ்ச நேரம் அதை அப்படியே கிளாஸ்ல வச்சிருக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் வச்சிருந்தா போதும். வச்ச பிறகு அந்த கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸுக்கு அதை ஊற்றணும். ஊற்றும் போது அடியில வெள்ளையா சுண்ணாம்பு மாதிரி தங்கும். அதை தூக்கி கீழே போட்டுறணும். உங்களுக்கு இஞ்சி சாறு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தேனை ஊற்றி கலக்கி காலையில வெறும் வயிற்றுல வாரத்துக்கு ஒரு நாள் குடிச்சிருங்க. அப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். வாரம் கரெக்டா எண்ணெய் தேய்ச்சி நல்லெண்ணெய் உடம்பெல்லாம் தேய்ச்சி குளிச்சிருங்க. இந்த தனியா இருக்குல்லப்பா, கொத்தமல்லி, உருண்டை கொத்தமல்லி, அதை ஊடமாட நல்லா வலுவலுன்னு அரைச்சு வலுவலுன்னு அரைக்கணும். இப்போ மிக்சியில கூட அரைச்சிருங்க. அரைச்சு அதை வடிகட்டி அப்படி திப்பியா குடிக்க முடியாது. அதை வடிகட்டி அந்த ஜூஸை குடிச்சிருங்க. அந்த பித்தை வாரத்துல ஒரு நாள் இஞ்சி சாறு, வாரத்துல ஒரு நாள் இந்த மல்லி தனியா சாறு குடிச்சிங்கன்னா அவங்களுக்கு சரியா வரும். தூங்கணும், எண்ணெய் வச்சு குளிக்கணும். அதுதான். நித்யா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, அவங்க 4 மாசம் கர்ப்பமா இருக்காங்களாமா. 12 கிலோ வெயிட் குறைவா இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்களாம். நான் வெயிட் கூடணும், நான் ஹெல்த்தியா இருக்கணும், ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த 3 மாசம் வரைக்கும் 3 மாசம் 4 மாசம் வரைக்கும் அந்த மசக்க இருக்கிறதுனால வாந்தி, ஒரு கிருகிருப்பு, சாப்பாடு பிடிக்காம இருக்கிறது, இப்படிலாம் இருக்கிறதுனால நம்ம சரியா சாப்பிட முடியாது. வெயிட் கட்டாயம் எல்லாருமே, நீங்க மட்டும் இல்லப்பா, எல்லாருமே உள்ள வெயிட்ல இருந்து குறைஞ்சிருவாங்க. அது எல்லாத்துக்கும் ஏற்பட்டதை நீங்க பயப்படாதீங்க. பயமே இருக்க வேண்டாம். அப்புறமேலு 4 மாசம் 5 மாசம் கூட அந்த மசக்க இருக்கும். அது முடிஞ்ச பிறகுதான் நம்மளுக்கு பசி கப்பன்னு எடுக்கும், தேவைப்படும், உடம்பு கேட்கும். அந்த நேரத்தில் நம்ம நல்லா சாப்பிடணும். இப்ப நீங்க 4 மாசம் ஆகுதுல்ல, கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு மசக்க கொஞ்சம் குறையும். இந்த நேரத்துல நீங்க ஃபர்ஸ்ட் டெய்லி ஒரு மாதுளம்பழம் சாப்பிடுங்கப்பா. அப்புறமேலு பருப்பு, முட்டை, வெஜிடபிள்ஸ், இந்த மட்டனு, மீன், இதுகளெல்லாம் சிக்கன் எடுக்காதீங்க. இந்த பிராய்லர் சிக்கன் எடுக்காதீங்க, நாட்டுக்கோழியும் எடுக்காதீங்க. ஆட்டுக்கறி, மீன் இப்படி எடுத்து சாப்பிடுங்க. நல்ல பருப்பு டெய்லி ஒரு பயிர் சுண்டலை பண்ணி சாப்பிடுங்க. கொஞ்சம் வெயிட் கூடும். இனிமேல் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மசக்க குறைய நீங்க சாப்பாட்டை எடுத்துக்கலாம். உங்களுக்கே பசிக்கும், நீங்க நல்லா சாப்பிடுவீங்க. 2 நேரம் பால் குடிச்சிருங்கப்பா. சரி. அப்போ அம்முஸ்ரீ அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, அவங்களோட போஸ்ட் பெர்கனன்சிக்கும் வெயிட் லாஸுக்கும் இந்த நான் யூடியூப்ல போட்டிருக்க முள்ளங்கி சூப் ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டிருக்காங்க. போஸ்ட் பெர்கனன்சிக்கு ஹெல்ப் பண்ணுமா என்னன்னு தெரியல. வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணுப்பா, நீங்க சாப்பிடலாம். பர்கண்டா பேகம் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, நீங்க 3 மாசத்துக்கு சொன்னீங்க, அடுத்த 3 மாசத்துக்கு சொல்லுங்க. இப்ப நான் 5 மாசம் கர்ப்பமா இருக்கேன், எனக்கு வேணுங்கிற டிப்ஸை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்றேன்ப்பா, உங்களுக்கு வேணுங்கிற டிப்ஸ் நான் வீடியோ போட்டுறேன், நீங்க பாத்துக்கோங்க. மானசா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்கப்பா, 11 மாச பாப்பா ராகி கஞ்சி குடிக்க மாட்டேங்கிறா, என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. 11 வயசு பாப்பா ராகி கஞ்சி குடிக்க மாட்டான்னா நீங்க பொழுதுன்னைக்கு ராகி கஞ்சியா கொடுக்க கூடாதுப்பா. ராகி கஞ்சி ஊடமாட தான் கொடுக்கணும். ஒரு நாளைக்கு கொடுக்கணும், ஒரு நாளைக்கு கூட கொடுக்காம விட்டுறலாம். நீங்க வேற உணவுகளை ட்ரை பண்ணுங்க. ஊடையும் அதை ஒரு நாளைக்கு ராகி கஞ்சியா கொடுக்காம அப்படி குடிக்க மாட்டேன்றான்னா 2 நாளைக்கு அதை விட்டுருங்க. வேற இட்லி, சாதம், காய்கறி, உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, முட்டை, 11 மாசம் ஆயிடுச்சுல, முட்டை, மீன் இதுகளெல்லாம் தரலாம்ப்பா. மாத்தி தரலாம். கீரை சாதம் தரலாம், பருப்பு சாதம் தரலாம். இப்படியே தந்தீங்க நீங்க 1 வருஷத்துக்குள்ள. இப்ப அவளுக்கு 11 மாசம் ஆகுது. 1 வருஷம் அவ பர்த்டே கொண்டாடும் போது நம்ம என்னென்ன சாப்பிட்றோமோ அதை பூரா அந்த குழந்தை சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். எல்லாத்தையும் நீங்க சாப்பிட பழக்கணும். கஞ்சியா கொடுத்துக்கிட்டு இதெல்லாம் சாப்பிடாம இருக்க விடாதீங்க. ஊட ஒரு நாளைக்கு அந்த கஞ்சியும் கொடுத்துக்கோங்க. கஞ்சி கொடுத்தா நல்லா பிள்ளைய புஷ்டியா வருவாங்க. கேழ்வரகு கஞ்சி கொடுத்தா அது வாஸ்தவம் தான்.
நீங்கள் அதையே கொடுத்து கூட வெறுப்படுத்திருக்கலாம் பாப்பாவுக்கு. அதனால இதெல்லாம் கொடுத்துட்டு அதை ஒரு நாளைக்கு ஒரு தரம் கூட கொடுங்க. ஈவினிங் டைம் கொடுங்க கஞ்சியை, அப்படி கொடுங்க. அதை சாப்பிட்ருவாங்க. நீங்கள் ஆனால் காய்கறி எல்லாமே ஒரு வருஷத்துக்குள்ளே கொடுத்து பழக்கணும். கீரை காய்கறி எல்லாம் பழகிட்டீங்கன்னா, இல்லாட்டி அப்புறம் ஒரு வருஷத்துக்கு மேலே விட்டுட்டீங்கன்னா அவள் எப்பவுமே சாப்பிட மாட்டான் கீரையோ காய்கறியோ. அதனால இதை பழக்குங்க. கஞ்சியும் ஒரு நேரத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு தரம் தாங்க போதும். பாவனா ரச்சிதாங்கிறவங்க கேட்டிருக்காங்கப்பா, ஆப்ப மாவுல வந்து சக்கரை போடலாமா, தேங்காய் போட்டு அரைக்கிறதுக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றலாமான்னு கேட்குறாங்க. தேங்காய் பால் ஊற்ற வேண்டாம்ப்பா. தேங்காய் பால் வந்து ஆப்பத்தில் நம்ம ஊற்றிக்கலாம். தேங்காயை போட்டோம்னா அதில் உங்களுக்கு ஒரு நார்ச்சத்து வேற கிடைக்குது. உடம்புக்கு அந்த சக்கையை புழிஞ்சு கீழே தானே போடுவோம். இதில் வந்து நார்ச்சத்தும் கிடைக்குது. அந்த ஆப்பம் வந்து ஒரு மொறுமொறுன்னு வாரதுக்கு அது நல்லா இருக்கும்ப்பா. அதனால நீங்கள் தேங்காய் மாவாட்டம், இந்த ஆப்பத்துக்கு மாவாட்டும் போது தேங்காய் போட்டு நீங்கள் ஆட்டுங்க. தேங்காய் பால் வேணா நீங்கள் தனியாக ஆப்பத்தில் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்ப்பா. டீன் பின் தாவூத் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, முள்ளங்கி சூப்பு வந்து டெய்லி குடிக்கணுமா, வாரத்துக்கு ஒரு நாள் குடிக்கணுமான்னு கேட்டிருக்காங்க. டெய்லி எல்லாம் குடிக்க வேணாம்ப்பா, குடிக்க முடியாது. அது வந்து அவ்வளோ கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் கூட குடிச்சுக்கோங்க. ஆனால் முள்ளங்கியை வேற விதமாக சாப்பிடலாம். பச்சையாக சாறு வச்சு சாப்பிடலாம், குழம்பு வச்சு சாப்பிடலாம், கூட்டு வச்சு சாப்பிடலாம். குழம்புனா சாம்பார் வச்சு குழம்புக்கு நல்லா இருக்காது. கூட்டு வச்சு சாப்பிடலாம், சாம்பாரில் போட்டு சாப்பிடலாம். இப்படி மாறி மாறி பொரியல் கூட பண்ணி சாப்பிடலாம். இப்படி நீங்கள் மாறி மாறி சாப்பிட்டுட்டு வாங்க. ரொம்ப நல்லதுப்பா முள்ளங்கி. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.